கிச்சனாக இருக்கு. ஏண்டி விக்கலன்னா ஓவரா பேசுகிறேன். என்னதுடா புரியல எனக்கு. ஹாய் ஆண்டி, வந்துட்டேன் காய்ஸ். ஹாய் சிஸ்டர். இப்போவாவது ஒத்துக்கிட்டீங்களா ட்ரீம்? மதன், ஹாய் மதன். சிஸ்டர் என்ன மறந்துட்டீங்களே? மறக்கலை மதன், அது எப்படி மறப்பேன்? மறக்கல. என்ன நான் சொல்றேன், எனக்கு புரியவே இல்லை. எஸ்டர்டே நெட்டு காலியாக போச்சுன்னா ஒய்ஃபை வாங்கி வச்சுக்கோங்க காய்ஸ் எல்லாரும். இன்னும் வரக்கூடிய காலத்துக்கெல்லாம் நீங்கள் வெறும் மொபைல் டேட்டா வச்சுலாம் ஒன்றுமே பண்ண முடியாது. மொபைல் டேட்டா எந்த மூளைக்கு பற்றும்? வேறு எந்த மூளைக்குமே பத்தாது. நீங்கள் இன்ஸ்டாவை ஆன் பண்ணி ஒரு 10 வீடியோஸை பார்த்தாலே உங்ககிட்ட இருக்கிற 3 GB டேட்டா எங்கே போகுதுன்னு தெரியாது. அதுலேயும் வேறு யூடியூப்பாவது கொஞ்சம் தாக்கு பிடிக்கும். யூடியூப்பில் ஏதாவது பகல் ஃபுல்லாக பார்த்துருவீங்க, நைட்டு ஏதாவது பார்க்கலான்னு நினைக்கும் போது இருக்காது. அதெல்லாம் நார்மலாகவே ஒரு 15 GB டேட்டா ஆகுது. 15 GBயாவது தேவைப்படும் நார்மலாக யூஸ் பண்ணணும்னா. அதெல்லாம் நீங்கள் பண்ணணுன்னா ஒரு நாளைக்கு 2000 தான் ரீசார்ஜ் பண்ணிட்டு உட்காந்துருக்கணும். ஒரு மாதத்துக்கு 5000 ரூபாய் பண்ணாக்கா ஐயோ கொரியர்னு நினைக்கிறேன். சாரிங்க, அது கொரியர் நினச்சேன். கேபிள்காரங்க வந்துருக்காங்க. ஒய்டி சதி ஸோ நோ கமெண்ட்ஸ். இருக்கீங்களா லைவ்ல தான்? டீ குடிச்சிட்டிங்களா? குடிச்சிட்டே இருக்கேன்டா. எல்லா மேடம் முகம் காட்டுதோ அது. நீங்கள் பயப்படாதீங்க, நான் டைமண்ட் லைவ் வர மாட்டேன். நோ ப்ராப்ளம் சிஸ்டர், வந்து பாருங்க ஒரு டைம் அப்படி என்னதான் உள்ள இருக்குன்னு.
நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் கொஞ்சம் நேரம் நல்லா படுத்தோம். கண்டிப்பாக நான் ஒர்க்கு கிளம்புறேன்டா, வந்து மதியத்துக்கு மேலே தான். ஏதாவது உள்ள ட்ரிக் அந்த மாதிரி ஏதாவது இருக்கவா? கடுப்பா இருக்கு. ஒரு நாளைக்கு நானும் முக்கியமான காலாங்கட்டி வந்து பார்ப்பேன், ஏதாவது ஃப்ராடு காலாவே வரும். மதன் வந்தா நீங்க தான் பயப்படுவீங்கன்னு. அவங்க கேர்ள்ஸ், நான் பயப்பட போறேன். ஹாய் நிலாமா, குட் மார்னிங்மா. குட் மார்னிங். ஃப்ளிப்கார்ட்டில் வரிசையாக ஆர்டர் பண்ணிவிட்டு பார்க்குறவனெல்லாம் கொரியர்காரனா தெரியுதா? குளிச்சுட்டு இருந்தா தண்ணி சத்தம்ல கேட்கும். டீ குடிச்சிட்டு இருக்கேங்க. குளி இல்லை, டீ 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 குடிச்சிக்கிட்டு இருக்கேன். ஐயோ, பிச்சைக்காரி மாதிரியே இருக்குது இந்த கோலத்தில். ஐயோ, கொண்டை கட்டி இருக்கும் போதாவது டீசெண்டாக இருந்தது. தலையை முடி விரிச்சு போடுங்கன்னா. கேஆர் விஜய படத்தில் வர்ற அவன் புருஷன் பேய் ஒருத்தன் நடந்து வருவான் பாரு, பெருசாக வேகமாக, அந்த மாதிரி இருக்குது. வேணாம், மிட் நைட்டு வாங்க. நீங்கள் கூப்பிட்டாலும் நான் வரமாட்டேங்க, வேலை இருக்கு, கிளம்புறது கரெக்டாக இருக்கும். என்னடா இது ஹேர்ஸ்டைல்? பயப்படாதே. ஓகே ஓகே, போயிட்டு வாங்க சங்கர், போயிட்டு வாங்க. இன்னும் சாப்பிடவில்லையா? இனிமேட்டு தாங்க இல்லாம பண்ணணும். இது இல்லைன்னா கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். பண்ணுறது அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு டவுட்டு கேளுங்க சரோக்குட்டி, கேளுங்க. நான் செகண்ட் சேனல் தான் ஆன் பண்ணி டவுட்டு. கால் தெரியுதா? தெரியல கால். இப்போ ஸ்க்ரீன் இங்கேயோட முடியுதா? ஓகே, தெரியலன்னு நினைக்கிறேன். தெரியலன்னா சொல்லுடா, தெரியுதுனாலும் சொல்லுங்கள், அப்போ தான் தகுந்த மாதிரி நான் வச்சுக்க முடியும். லைக், சப்ஸ்கிரைப், ஆல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. உண்மையை சொல்கிறவங்க தெய்வத்துக்கு சமம்னு சொல்லுவாங்க. என்கிட்டையும் ஃபேஸ் காமிக்க மாட்டீங்களா நிலா சிஸ்டர்? ஆஹா, அடிமடியிலேயே கையை வைக்கிறாளே. சிஸ்டர் ஃபேஸ் தானே, நீங்கள் கேர்ள்ஸ்னால் நோ ப்ராப்ளம். உங்களுடைய இன்ஸ்டா ஐடி எனக்கு கொடுங்க, நம்ம அதில் பேசலாம், அதில் பார்த்துக்கலாம். நம்ம நேரில் கூட பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கேர்ள்ஸுக்கெலாம் என்ன இருக்குது? நேற்று தான் என்னோடய ஃப்ரெண்டு லைவ் போடுறாங்க, அவங்களுக்கு நேற்று நான் கமெண்ட்ஸ் பண்ணேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து ரீல்ஸ் போடலாமா அப்படின்னு சொல்லி. எப்போ எங்கே மீட் பண்ணலான்னு நேற்று சொல்லியிருக்காங்க. நான் இன்னும் வீட்டில் அதை டிஸ்கஸ் பண்ணலை. சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் சேர்ந்து 3 பேர் இருக்கிறோம். 3 பேருமே எல்லாமே யூடியூப் சேனல் வச்சுருக்கிறவங்க தான். 3 பேரும் சேர்ந்து ஒரு ரீல்ஸை போடலான்னு பேசியிருக்கோம், பார்க்கலாம். தெரியுதான்னு தெரியல. தெரியுது, உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு தெரியுது. கமெண்ட்டை போடுங்க. எங்கே இஷ்ட ஐடியா நீ பார்க்க மாட்டேற? அது எங்கே இருக்குன்னே தெரியலையே, அது எங்கே போட்டு வச்சிருக்கியோ? இல்லை சிஸ்டர், மை ஹஸ்பண்டு வேணான்னு சொல்லிட்டாங்க. அப்படியா?
அப்போ எப்படி சிஸ்டர்? இதிலலாம் நம்பர் ஷேர் பண்ண முடியாது சிஸ்டர். அதில் நிறைய ஃபேக் ஐடி இருக்குது. இதில் எதுவுமே ஷேர் பண்ண முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. இப்படின்னு தெரிஞ்சிருந்தா நானும் ஒய்ஃப் பேரில் பேசியிருப்பேன். எப்போ அவங்க உண்மையாகவே சொல்லிட்டாங்க. இது என்னோடய ஹஸ்பண்டோடைய நேமு. அவங்க நேமில் அப்புறம் எல்லா ஒய்ஃபும் அப்படி தானேம்மா, எல்லாம் அவங்கவுங்க பேர்லேயாவா இருக்கும். இப்போ வீட்டில் ஒரு மொபைல் இருக்கும், 2 இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒருத்தவங்களோட ஐடி நேம் வச்சுருப்பாங்க. அது உண்மை தானே. எல்லாரையும் நம்ம டவுட் படக்கூடாதுடா. நைட்டி ரிமூவ் பண்ணிவிட்டு காமெடி மூஞ்ச மூடிக்கிட்டு கீழே தொங்குற லோலாக்கையும் மூடிக்கிட்டு இங்கே பாரு தொங்குதில்ல, அதை அப்படியே அழுத்தி இப்படி பிடிச்சிக்கிட்டு அப்படியே லைவ் விட்டு போயிடணும். அதையும் மீறி நீ உள்ளே வந்து கமெண்ட் போட்டுன்னு வச்சுக்கிய, சதக் 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 சதக்குன்னு கத்திரிக்கோலை எடுத்து கட் பண்ணி அதை காக்காய்க்கு போடணும்னு நினைக்காத கருமத்தை, அதை அப்படியே மண்ணை ஒரு 20 அடிக்கு பள்ளத்தை தோண்டி அதை போட்டு அப்படியே மூடி விட்டுடுவேன். ஏன் காலு கீழு பட்டு மற்றவங்களுக்கு ஏதாவது அலர்ஜி வந்துருச்சுன்னா, நோய் வந்துச்சுன்னா? உங்கள் ஏஜ் 25ஆ? சூப்பர் சூப்பர் சூப்பர். சூப்பர் மதன், சூப்பர் மதன். மேடம், ஒரு நாள் பூரி செய்துட்டு இருந்தீங்கள், எனக்கு கொடுக்கவில்லை. அண்ணாத்தே நல்லா இருக்கீங்களா? ஞாபகம் இருக்கு உங்கள் நேமு. ஆமாம், இல்லை ஒரு டைம் வந்து பூரி சுட்டுட்டு இருக்கும்போது காலை டைமில் அப்போ லைவ் கமெண்ட்ஸ் போட்டிங்க. அடேங்க அப்பா, அது சுட்டே 4 மந்த் இருக்குமே. மீட்டிங் இருக்குடி செல்லம். சரி, மீட்டிங்கை முடிச்சுட்டு வா பிரகாஷ். ஐயோ, மீட்டிங்கை முடிச்சுட்டு வாங்க ட்ரீம். கீழே இருக்கிற கமெண்ட்ஸை படிச்சுட்டு மேலே வர்ற நேமை சொல்லிட்டேன். பாஷா ஃப்ரம் துபாய். காத்தவராயன் மெசேஜ் போட்டேன், தெரியுதா இல்லையாம்மா? கமெண்ட்ஸா அதில் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் எந்த ஊர்? ரொம்ப முக்கியமானதா? நான் இப்போ லைவ் முடிச்சு அடுத்த நொடி பார்த்துட்டு ரிப்ளை கொடுப்பேன். ஆஷா, நைட்டு ரொம்ப எனக்கு கஷ்டமாயிடுச்சு கைஸ். காலைல கண்ணு என்ன பண்ணுறது, ஸ்கூலுக்கு வேறு வழி இல்லாமல் எழுந்திருக்க வேண்டியதாக இருக்குது, முடியல. கியூட்டா. திருமாறன், ஹாய் திருமாறன். பாஷா, சொல்லுங்க திருமாறா. லைவ்ல தான் கமெண்ட் பண்ணேன். எப்போ? இப்போ தானே, அதான் கமெண்ட்ஸ் தான் ரிப்ளை கொடுக்குறேனேடா. சூப்பர், வெல்கம். இனிய காலை வணக்கம். சாப்பிட்டாச்சா? ஜெய் ஸ்ரீராம், விருதுநகர். எவ்வளவு பெரிய சயின்டிஸ்டாக இருப்ப போலையே. நீங்கள் எப்போதும் இப்படி தான் பேசுவீங்களா? எப்படின்னா ஜாலியாக தானே பேசுகிறேன். ஏதாவது குறையா இருக்கா? இல்லை எப்போதும் இப்படி பேசுவீங்கன்னா என் பேச்சில் ஏதாவது வித்தியாசமாக இருக்கா? ஏதாவது ஒரு மாதிரி வல்கராக பேசுகிறேனா? இல்லை ரொமான்டிக்காக பேசுகிறேன்? அதெல்லாம் இல்லையே, நார்மலாக தானே. ஜாலியாக சொல்கிறீங்களா? என்ன இப்படி தான் பேசுவீங்களா அப்படின்னாக்கா நிறையா இருக்குது. ஏன்னா என்னோடய சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாமே கலந்து தான் இருக்குமே. ஃபன் நியூஸ் இருக்கும், அப்புறம் வந்து ஓம பாஷியல் ராத்திரி தூங்கத்தானே சொன்னேன். ஓ ஆமாண்டா, தூங்க சொன்னேன். தூங்கிட்டேல்ல நல்லா. ஹாய் சரிதா, கௌதம், அபினேஷ். ஹாய் அபினேஷ். குஷ்பு பாட்டுக்கு டான்ஸ் ஆன்லைனில் அதில் போட்டு இருக்கேன் பாரு. குஷ்பு பாட்டுக்கு சரி, ஓகே. பார்க்குறேன்டா, பார்க்குறேன். நான் மெசேஜ் பண்ண மாட்டீங்களா? சொல்லுங்கள் ஜெயவால். சரி, ட்ரீம் போய் ஒர்க்கை முடிச்சுட்டு அப்புறம் வாங்க. காய்ஸ், லைக்கு சப்ஸ்கிரைபோ ஆல் பட்டனை கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க சேனல். அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். ஒரு சாங்கு. ஹாய் மாஷாலா. ஹாய், குட் மார்னிங் மேடம். ஹாய் ஏஞ்சல். மாஸ்க கலட்டிங்க. அபினேஷ். சரி மேடம், நாளைக்கு சந்திப்போம். நாளைக்கா? ஓகே ஓகே. ஏன் நைட் லைவுக்கு வர மாட்டிங்களா? உங்கள் வீடியோலாம் பார்த்துருக்கேன், நல்லா தான் பேசுகிறீங்க, க்யூட்டாக பேசுகிறீங்க. உங்களோட ஐஸ் ரொம்ப க்யூட்டாக இருக்குது. தேங்க்யூ வேலு. சரி மேடம், நாளைக்கு சந்திப்போம். ஓகே காய்ஸ், லைக் அண்டு சப்ஸ்கிரைபு பண்ணிக்கோங்க. பாய் நிலா, ஆஃபீஸ் வந்தாச்சு. பாய் 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 செல்லக்குட்டீஸ், பாய்.
நைட் லைவ்ல ஸ்பெஷல் உண்டா? உண்டுங்க. சென்னைக்கு வந்துட்டு மெம்பர்ஷிப் பண்ணுறேன். என்னை உனக்கு நல்லா தெரியும். சத்யகுமார், ஹாய் சத்யா. எப்படி இருக்கீங்க? ஏன் இவ்வளோ நாளாக வராமல் இன்னைக்கு திடீர்னு சென்னைக்கு வந்துட்டு ஜாயின் பண்ணுறேன்றீங்க? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்களை தெரியாமல் எனக்கு இருக்குமா? உங்களை தெரியாமல் இருக்குமா சத்யகுமார்? நம்ம தான் நல்லா பேசியிருக்கோம், பழகிருக்கோம். அப்படியெல்லாம் நான் மறக்க மாட்டேன். நீங்கள் அதே நேம் அதே டீப் இருக்கிற வரைக்கும் நான் மறக்க மாட்டேன். குட் மார்னிங் நிலாச்சலம், ஹவ் ஆர் யூ? மேட் ரஷிக், எனக்கெல்லாம் பாதி நாளே முடிஞ்சு போச்சு. என் கண்ணு பாரு எப்படி இருக்குன்ட்டு. சத்யகுமார், ஜாயின் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா பெரிய எக்ஸஸாக போட்டுருங்க. உங்களுக்கு என்ன குறை? மோஜில் கிஃப்ட் எல்லாருக்கும் ரீசார்ஜ் பண்ணி அடிச்சு விடுறீங்க. ஜஸ்ட் ஒரு பர்சனல் ஆக்சஸ் கூடமா உங்களால் என்கிட்ட ஜாயின் பண்ண முடியாது? குட் மார்னிங் பிரகாஷ், ஹாய். ஆனால் ஒரு விஷயத்தில் எனக்கு வருத்தம். நான் கிஃப்ட் எவ்வளோ கேட்டிருப்பேன், அதில் எனக்கு நீங்கள் பண்ணதே கிடையாது. அதுலேயே எனக்கு உங்கள் மேலே வருத்தம் தான். எனக்கு ஆப்போனண்ட்டாக இருக்கிற பார்ட்டிக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணி அவளை ஜெயிக்க வைப்பீங்க. எனக்கு எப்படி இருக்கும்? அந்த டைமில் தான் உங்கள் மேலே எனக்கு ரொம்ப கோவம் அதிகமாச்சு. நான் தான் கோவத்தில் இருக்கேன். ஆமாம், நல்ல கோவத்தில் இருக்கேன். உங்கள் மேலே நான் தான் கோவத்தில் இருக்கேன். பரவாயில்லையே, 1 இயருக்கு அப்புறம் ஞாபகம் வந்திருக்கு. நோட்டிஃபிகேஷன் வந்துச்சா? குட் மார்னிங், ஹாய் மோனி, ஹாய் திருமாறன், ஹாய் காலை வணக்கம். ஜெயவேல், என்னைக்கு தான் ஹாஸ்பிட்டல் போகலாம்னு இருக்கேன். எனக்கு போகவே பிடிக்கல, எரிச்சலாக இருக்குது. ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அவன் கண்ணை குத்தி அதை செக் பண்ண இதை செக் பண்ண, மாத்திரை மருந்து இன்ஜெக்ஷனு, எனக்கு பிடிக்கவே இல்லை. எனக்கு அலாரம் ஆண்டியா செருப்பாலடி நாயே, அலாரம் கிடையாதுடா. உங்களுக்கு மேரேஜ் ஆச்சுங்களா ஆகலைங்களா? ஆயிடுச்சு. சிஸ்டர், உங்கள் ஏஜ் என்ன? என்னோடய ஏஜ் 33 சிஸ்டர். உங்களோட நான் பெரிய பொண்ணு தான். ஏன்னா உங்களுக்கு 25 தானே. என்ன இது லைட்டு லைட்டு கம்மியாக இருக்குது போல இருக்கு காய். இப்போ தான் நான் பிரைட்டாகவே நான் தெரியுறேன். பரவாயில்ல, இந்த அளவுக்கு பிரைட்னஸாக இருக்குதே. என்ன கொஞ்சம் மை வடிஞ்சு கிடக்குது. ஓகே, பார்த்துக்கலாம். ஏய், நல்லா தாண்டா இருக்கு. என்னமோ வச்சு என்ன கழுவி ஊத்துனீங்க. நல்லா தான் இருக்கேன், போங்க. எனக்கு நல்லா தான் இருக்கு. ஹாஸ்பிட்டல் போனால் மாத்திரை மருந்து தான் கொடுப்பாங்க, மெம்பர்ஷிப்பை கொடுப்பாங்க. என்னை கலாய்ச்சிட்டாரோ? போடா பம்பரக்கா மண்டையா. கண்டிப்பாக பெருசாக பண்ணுறாரு. பெருசாக பண்ணிட போகிறேன். ஆக்சஸை பெருசாக பண்ணு. கண்டிப்பாக பண்ணுறேன் பெருசா அப்படின்னு போடுறது இது வில்லங்கத்தனம் பண்ணுற மாதிரியே இருக்குது. இருக்கா? போட்டிருக்கேன் மது, போட்டிருக்கேன். செல்வராஜ், ஹாய் செல்வராஜ். உங்கள் குழந்தைகள் எத்தனை பேர்? 2 பேருங்க, 2 பேர். மோனி, ஒர்க்குக்கு போயாச்சா? எல்லாரும் ஆஃபீஸ்க்கு வந்துட்டிங்களா? சங்கர் ஆஃபீஸ்க்கு வந்துட்டுருக்காப்புல. நீங்கள் உண்மையிலே இப்போ பம்பரக்கா மண்டை மாதிரி தான் இருக்கு. ஐயா, தலையை சீவுடா. நீ தலையில் ஒரு ஹெல்மெட் வேற மாட்டி வச்சிருப்பேன் உன் சைட்டில். அதில் காமெடியாக இருப்பேன். நான் நிறைய டைம் சொல்லலான்னு நினைப்பேன். சரி, எங்கே வேண்டாம். நீ பாவம் வெயிலில் நின்று காஞ்சி தீஞ்சி கருவாட்டு காவைய மாதிரி நிற்ப நீ. சரி, போனா போட்டோம். இப்போ நம்ம சொல்லி அது கிண்டல் அடிக்கக்கூடாதுன்னு விட்டுடுவேன். சிற்பி 90 கிரீன் வேஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. நானும் ட்ராவலில் இருக்கிறேன். கமெண்ட்ஸ் அதிகமாக போட முடியாது. இந்த ஹெட்செட்டு ப்ராப்ளம், அவங்க பேசுகிறது கேட்காது. சரியா? சரி, ஓகே. சரி, என்ன இப்போ தான் பக்கத்தில் தான் பஸ்ஸு ட்ராவலில் போயிட்டுருக்கீங்க. பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு இப்படி ஒரு சேனல் ஒன்று இருக்குன்னு அப்படியே காமிச்சிட்டே போகலாம்ல. ஆல்ரெடி பழைய வியூஸே கொடுக்க மாட்டேங்குது யூடியூப்பு. ஹாய் அக்கா, ஹாய். ரொம்ப டயர்டாக இருக்கீங்க? தூக்கம் இல்லைல்ல மோனிமா. காலைல கண்ணு கஷ்டப்பட்டு ஸ்கூலுக்கு எழுப்பி விட்டுறாங்கப்பா, முடியல. ஆக்சஸை தான் நான் சொன்னேன். எப்பா சாமி,
உனக்கு எனக்கு 1000 வாக்குவாதம் மூஞ்சில் இருந்திருக்கலாம். அதையெல்லாம் யூடியூப்ல வந்து காமிச்சு விட்றாத. அது வேற, இது வேற. நான் உன்னை நிறைய திட்டிருக்கேன். கழிச்ச கொள்ளையில போறவன். நான் இங்க ஒரு கிஃப்ட் இல்லாம உட்காந்துருக்கேன். எதிரில் வர்றவனுக்கு மட்டும் போட்டு போட்டு தள்ளிட்டு போறான். இது அவளோட ஆள் போல இருக்கு இவன், அப்படி இப்படின்னு. அவன் என்னத்த காமிச்சாலும் அவங்கிட்ட இல்லை, நிஜமாவே அதில் அப்படித்தானே நடக்குது. நான் இங்கே திட்டிட்டு கிடப்பேன். அதாவது ஃபோனில் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட திட்டிட்டு கிடப்பேன். இவன் வந்தான், இவன் போட்டான், கடைசியில் அவளை இவன் வச்சுன்னு இருக்கிறான் போல இருக்கு. கருமம் அவளே அட்டை கரையர்னு இருக்கிறா. அப்படி என்னத்த அதில் காமிச்சு இவன் மயங்கி விழுந்திருப்பான்னு தெரியல. இவன் நல்லா ஆள் தான், இவன் நல்லா தான் இருப்பான், ஆள் கலர. இவன் எதுக்கு போய் அதில் போய் விழுந்தான்? அவ்வளோ நான் பேசிப்பேன் சத்யா. ஓப்பனா சொல்கிறேன். இன்னைக்கு ஜட்டி எல்லாம் உங்களுக்கு துணி கடையில் வச்சுருப்பாங்க, அங்கே போய் வாங்குங்க. மத்து மோனி டீ சாப்பிட்டீங்களா? டீ சாப்பிட்டா ஒரு டிஃபன் சாப்பிட்டுட்டு ஆஃபீஸுக்கு போயிட்டுருப்பாரு. ஹாய் வெரி குட் மார்னிங். டிஃபன் சாப்பிட்டீங்களா? இனிமே தான். குவைட்டில் இருக்கேன்ல, இந்த ஃபோன்பே யூஸ் பண்ண முடியாது, ஒன்லி அக்கௌண்ட் நம்பர் மட்டும்தான் போட முடியும். என்கிட்ட கேட்டிருக்கீங்க. கிஃப்ட் கேட்டாக்க நீங்கள் இதை ஒரு சாக்கு சொல்லுவீங்க, ஞாபகம் இருக்கு. பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டுட்டு ஆஃபீஸ் போயிட்டு இருக்கேன். ட்ராவலிங் பார்த்து பத்திரமா போங்க. என்ன போயிட்டு பத்திரமா வரணும். எந்த ஒரு சேதாரமும் ஆகாமல் போன மாதிரி திரும்பி வரணும். மனசெல்லாம் யாருக்கிட்டையும் பறி கொடுக்கக்கூடாது. போனோமா, லேப்டாப்பை 2 தட்டு தட்டினோமா, ஒர்க்கை முடிச்சோமா, டப்பாவை திறந்தோமா, மதிய சாப்பாடை உள்ளே தள்ளினோமா, மறுபடியும் ஈவினிங் 2 தட்டு தட்டினோமா, அதோட பாயின்னு சொல்லிட்டு வந்துடணும். வேற எதாங்க எந்த சம்பவம் நடந்துடக்கூடாது. எல்லாரும் எனக்கு மட்டும்தான் எனக்கு மட்டும்தான் சொல்லிட்டேன். உங்கள் சைஸ் என்ன பார்த்தா தெரியல உனக்கு? சொல்லு. இது நல்லா கேட்குது. இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை மோனி. நேற்று செகண்ட் மொபைலு இது இருக்குல்ல, செகண்ட் சேனல் சிற்பி 922 காமன் லைவ் வந்துச்சுல, நான் 2வதா வாய்ஸ் சரி பண்ணிட்டு பேசணும்ல. அதுக்கப்புறம் மெம்பர்ஷிப்பு போனல, வாய்ஸ் அதில் கேட்கவே இல்லை. சரி, இப்போ மறுபடியும் வாய்ஸ் வருதா செக் பண்ணி பார்க்கலான்னு லைவ் ஆன் பண்ண பாருங்க. ஃபஸ்ட்டு 92 சேனல் ஆன் பண்ணிட்டேன். அதான் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு. உங்கள் கிருஷ்ணா எப்படி இருக்குமோ? ஹாய் நிலா. என்ன இன்னைக்கு காலையிலே நிலா தெரியுதா? குருவி. உங்கள் கிருஷ்ணா எப்படி இருக்குமா? பாவாடையை தூக்கணுமா? அட கரும்பு முடிச்ச நாயே, போ உங்கள் வீட்டில் போயிட்டு உன் பொண்டாட்டி பாவாடையை ஒழுங்காக நீ தூக்கி பாரு, எல்லாம் சரியாயிடும். அங்கே தூக்கியிருந்தனாக்கா உனக்கு இங்கே நீ என் சேனலில் வந்திருப்பியா? போ பேசாம போ. பாவாடையை தூக்கணுமா? போ, உன் பொண்டாட்டி பாவாடையை நீயே தூக்கி பாரு, போ. ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கா ட்ரைனிங்க்கு. என்னது காவா? சரி, அதை நான் தனியாக டீல் பண்ணிக்கிறேன். எவாவா? எந்த ஊருடா? எந்த சைனீஸ்காரியா? எந்த ஊருக்காரி? அக்கா தெரிய மாட்டேங்குது, கொஞ்சம் குனிஞ்சு காமிங்க. மீன் விற்கிறவங்க, பெருக்கிறவங்க எல்லாம் குனிஞ்சு தான் பெருக்குவாங்க, அங்கே பார்த்துக்கோ. இன்னுமா லைவ்ல இருக்கீங்க? என்ன இந்த அளவுக்கு திட்டிட்டு இருக்கு? இதோட கேவலமாக திட்டிருக்கேன் சத்யா. சரி, லைவ்ன்றதுனால சொல்லக்கூடாது அப்படின்றதுக்காக இது ரொம்ப பச்சையாலாம் திட்டிருக்கேன், ரொம்ப வல்கராக திட்டிருக்கிறேன் நான். உங்களை மட்டும் கிடையாது, அதில் மெயின் பார்ட்டி இருக்குல்ல, ஒரு 2-3, அதெல்லாம் நான் அப்படி தான் கேவலமாக திட்டிருக்கேன். ஹாய் பாப்ஸு. பாப்ஸு, உங்கள் பொழப்பு போகிற டெஸ்டிங்லேயே போது. குட் மார்னிங். ஆமாண்டா, ஆமாம். யூனஸ்கான். உங்கள் ஹஸ்பண்ட் நேம் என்ன சொல்லுங்க? முனியப்பன். ஹாய் நிலா. அது சாமிக்கு நேர்ந்துக்கிட்டு வச்சுருக்காங்க பேர், அதனால முனியப்பன். ஹாய் நிலா. என்ன இன்னைக்கு காலையிலே தெரியுதா? மோனி ஏன் லஞ்சு முடிச்சிட்டா? சரி, ஓகே, லைவ் முடிச்சுக்கலாம். நான் சும்மா ஒரு டெஸ்டிங்க்கு தான் ஆன் பண்ணேன் காய், பார்த்துக்கலாம். நைட்டுக்கு வந்துக்கலங்க, குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக வரேன். ஹாய் ஆண்டி. சைனீஸ் தாம்மா? சைனீஸா? பார், ட்ரைனிங்க்கு வந்தாலா, வேலையை கற்றுக் கொடுத்தோமா, வேலையை முடித்தோமா, போயிட்டு வாடா தங்கச்சின்ற வார்த்தையை தவிர வேறு அங்கே எதுவுமே வரக்கூடாது. சரியா? எல்லாரும் எனக்கு மட்டும்தான் என்னையை தவிர்த்து வேறு எங்கேயாவது அப்படி இப்படி திசை திரும்பிச்சு, அப்புறம் சும்மா நான் கோயிலுக்கு போக மாட்டேன் சொல்லிட்டு உட்காந்துருக்கேன்.
சோட்டானிக்கார பகவதி தெரியும்ல, அங்கே போயிட்டனாக்கா நமக்கு நம்ம ஐயர் அங்கே ஒருத்தர் இருக்காரு, ஒரு கால் பண்ணால் போதும் வேலை இங்கேருந்தே முடிச்சு விட்ருவாரு சொல்லிட்டேன். என்று இங்கே ஒர்க்கு போகணுமா, தூங்க வேண்டாம்லாம் புரியல. தளபதி ஆஃபீஸ் கொண்டியானே? ஓகே ஓகே ஓகே. மதி ஒர்க்கு இருக்கும், ட்ரைலர் போய் சாப்பிட்டு தூங்க கொஞ்சம். சரிடா. சரி ஓகே காய், லைவ் முடிச்சுக்கலாம். பார்த்துக்கலாம், நைட்டு பார்த்துக்கலாம். சிற்பி நைட்டு க்ரீன் வேஸ்ட் யூடியூபில் மட்டுமே, வேற எங்கும் கிளைகள் கிடையாது, போலிகளை கடை யாருமே மாற வேண்டாம். பாய் பாய். சூப்பர். ஹலோ சூப்பர். லைவில் என்னங்க அப்படி போடுவீங்க? சூப்பர் ஷேர் லைவ் என்னதான் போய் ரவி ஒரு 8 ஜாயின் பண்ணி பார்த்துக்கோங்க. ஜாயின் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் இது பண்ணிக்கோங்க. பியூட்டி பாப்ஸு ஐயர் இல்லை நம்பூதிரி விடுங்க. அது நம்ம ஊரில் ஐயர் தானே சொல்லுவோம், அந்த ஊர் இதெல்லாம் நம்ம ஏன் சொல்லிக்கிட்டு. உன்ன வீடியோ சூப்பர். சரி ஓகே, போதும் சரி பார்க்கலாம். பாய். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆயிடுச்சுடா. பாய் லைவ் ஆன் பண்ணி. செல்லக்குட்டீஸ் நைட்டு பார்த்துக்கலாம். சிற்பி 92 க்ரீன் வேஸ் யூடியூபில் மட்டுமே, போலிகளை கண்டு யாரும் ஏமாற வேண்டாம். குருவி தேங்க்யூ. மழை இப்போ கொஞ்சம் விட்டுருக்குலே, வெயில் அடிக்குது. போய் துணியெல்லாம் மிஷினில் போட்டு எல்லாத்தையும் காய போட்டு செம்ம வேலை இருக்குங்க. எல்லா வேலையை முடிச்சு இப்போ குளிக்கணும். இப்போ போய் பாத்ரூம் போகணும், வயிற்று வேற கலக்குது. பாத்ரூம் போயிட்டு இப்போ ப்ரெஷ் பண்ணிவிட்டு அடுப்பில் வேறு தண்ணி வச்சுருக்கோம், பக்கத்து அடுப்பில் சூடு ஏறிக்கிட்டு இருக்கு. அப்படியே குளிச்சுட்டு ஒரு குளியலை போட்டுடலாம், தலை குளிச்சிடலாம். பாய், நாளைக்கு பார்க்கலாம்.